வாங்க வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் 3 ஸ்பூன் ஆயிலு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 ஸ்டார் பூ, 3 கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சமாக புதினா தழை, 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சமாக தூளுப்பு, 1 துண்டு இஞ்சி, 7 பல்லு பூண்டு நல்லா இடித்து சேர்த்திக்கோங்க. வெங்காயமும் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் 1 உருளைக்கிழங்கு, 10 பீன்ஸு, 1 கேரட்டு, கொஞ்சமாக பச்சை பட்டாணி, இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பக்கம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அந்த சைடு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் காயில் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் ஊற்றி இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பொங்கல், இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.